ஏற்றுக்கொள்ள கூடாது. உங்க அப்பன் ஒரு 10 நிமிஷம் தள்ளி படுத்திருந்தா நீ எல்லாம் இதை இப்போ பேசியிருப்பியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திருமணம் செய்து கொள்ள கூடாதுங்கிறது யாரும் யார் வேற கூட இருக்கலாம். ஆமா, அதுல யூடியூப்லயே இருக்கு அவர் பேசினது. இந்த திருமணம்ங்கிற முறை கிரிமினலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். கல்யாணமே கூடாது, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்கிற ஒரு வாழ்க்கையே கூடாது. இப்படி சொல்றீங்களே, பெண் என்ன ஆவான்னா ஆணுக்கு என்னவோ அதேதான் பெண்ணுக்கு என்ன காக்காவா தூக்கிட்டு போயிரும். இப்படியே இது பெரியாருடைய வார்த்தை, கோட் அண்ட் கோட். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இத சொல்றதுக்கு ஒரு பெரிய தலைவன் வேணுமா? இப்படி சொன்னவனை யாராவது தலைவன் ஏத்துக்கிடுவாங்களா? என்னடா சிரிக்கிற? வாய மூடுறா. பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பெண்ண கர்ப்பப்பை நீங்க யாரு கூட முடிச்சுக்கறோம். என்னமோ பேசா விமர்சனம் பண்ணும்போது இல்ல பிரபாகர், நீங்க பெண்களுக்கு அவர் எப்படி போராடி நாங்க சொல்றோம் இந்த ஆள் அப்படின்றத வன்மையா கண்டிக்கிறோம் சார். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. ஆண் பெண் வந்து ஆணுக்கு நிகரா இருக்கணும், அவனே மாதிரி கிராப் அடிக்கணும். எங்க கொஞ்சம் திரும்ப சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொல்றேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். அவனுக்கு அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ. அவனுக்கு வந்து ஆண் பெயரே வை, அந்த பெண்ணுக்கு வந்து ஆண் பெயரே வைங்கிறாரு. ஆணை போலவே வளருங்கிறாரு. மூளை கோளாறு உள்ளவ லூசு பாயலா. சரி, இப்படி ஆணா வளர்ந்த இந்த பெண்ணை ஆணு கட்டி கொடுப்பியா, பெண்ணு கட்டி கொடுப்பியா? சாம்பார் ஆப் எனக்கு. ஒரு பெண் பெண்ணாகவே இருந்து ஆணுக்கு நிகராக இருக்க முடியாதா? ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாதான் இருக்க முடியுமா? பெண்மையும் ஆண்மையும் ஒண்ணுதானே சார்? பயாலஜிக்கலி தானே டிஃபரெண்ட். ஏதாவது தரத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அவன மாதிரி வேஷம் போட்டுக்கோ. இதெல்லாம் ஒரு தலைவர் சொல்ற கருத்து. இவன்லாம் ஒரு லீடர், இவனுக்கு 2 பால் விட்டுங்களே. அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். கர்ப்பப்பை வெட்டுன்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க. உலகம் முழுவதும் அந்த அரசியல் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கர்ப்பப்பைன்றது என்ன? ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. நீங்க ஒரு குரங்கு குட்டி போடுதுன்னு வெச்சுக்கோங்க. சமப்படுத்துறங்கற இயற்கைக்கே முரண்படுது. இல்ல உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? குட்டி போடுறோம்ல, இந்த அம்மாவுக்கு அந்த குட்டி சொந்தம் கிடையாது. ஆனா இது புதுசா இருக்கு. அப்பா இனிஷியல் போட்டுக்குவாரு, அப்பா அடையாளத்தை கொடுப்பாரு. அதுக்காக சொன்னாரு, கோவப்பட்டாரு. திரும்பவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. என்னுடைய தாய் ஸ்தானத்துல நின்னு பேசினவர் பெரியார். அந்த கர்ப்பப்பை கழுதை தான் வெட்டி எறிங்களே. போரூரில் ஹெல்மெட் அணியாமல் மகனுடன் வந்த யூடியூபர் சுந்தரவள்ளி. என்னுடைய தாய் ஸ்தானத்துல நின்னு பேசினவர் பெரியார். அந்த கர்ப்பப்பை கழுதை தான் வெட்டி எறிங்களே. அப்புறம் நீ மட்டும் எதுக்கு பெத்துக்கிட்ட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பகுத்தறிவு முடிஞ்சு போச்சா? அடுத்ததுக்கு வாங்க. கடவுள் மறுப்பு. மறுபடியும் முதல்ல இருந்தா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதே பெரியார் பொங்கல் தினத்துல சூரிய பகவானால் தான் நல்ல விளைச்சல் வருது, ஆகையினால சூரிய பகவானுக்கு நன்றி கடனாக பொங்கல் கொண்டாடுகிறோம். இதை விட பகுத்தறிவுக்கு சிரிப்புக்கு எங்கெங்க இருக்கு? போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுங்களா நீங்களா? சூரியனுக்கு வந்ததுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கணும். அது என்ன சூரிய பகவான்? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி, இவங்க நன்றி கடனோட இல்லன்னா சூரியன் நான் மழை தரமாட்டேன்னு சொல்லிடுவானா? நன்றி கடன் வேணுமா? என்ன இருக்கு முரண்பாடு? ஒரு நேரத்துக்கு ஒண்ணு சொல்லுவார் பெரியார். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போல. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. ஹே गाइस, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து விட்டு போவோம். வாடாங்க. பெண் ஏன் அடிமையானால் பெருசா பேசினாங்க. பெண் விடுதலைக்கு அவர் என்ன தெரியுமா தீர்வு சொல்றாரு? ஆணும் பெண்ணும் ஒழுங்கா சரிசமாக சமானமா இருக்கணும்னா பெண் வந்து கர்ப்பப்பையை நீக்கி விடணும். இன்னைக்கு ஒண்ணு செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். இத சொல்றதுக்கு ஒரு பெரிய தலைவன் வேணுமா? இப்படி சொன்னவனை யாராவது தலைவன் ஏத்துக்கிடுவாங்களா? ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. இந்த ஆள் அப்படின்றத வன்மையா கண்டிக்கிறோம் சார். இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரே உன்ன கேட்டா? பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. பையன் சார் இந்த பால்சாமி.
பெரியார் பேசிய சமூக நீதிங்கிறது கனவாகி கொண்டிருக்கிறதா அல்லது நனவாகி கொண்டிருக்கிறதா? முதல்ல பெரியாருக்கு அப்படி ஒரு கனவு இருந்ததாங்கிறதே எனக்கு சந்தேகம். முதல்ல பெரியாருக்கு அப்படி ஒரு கனவு இருந்ததாங்கிறதே எனக்கு சந்தேகம். இருந்தா தானே அந்த கனவு நனவாயிருச்சா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? அவருடைய எசன்ஸ் ஆஃப் பெரியார்னா என்ன சொல்வீங்க? பகுத்தறிவு, சமூக நீதி. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. சமூக நீதி, பகுத்தறிவு, பெண் விடுதலை. சமூக நீதி, பகுத்தறிவு, பெண் விடுதலை. வெரி குட். ஐயா பைத்தியங்க. பகுத்தறிவு, பகுத்து பார்க்காத அறிவு ஒண்ணு இருக்குமா? பகுத்து பார்த்தாதான் சார் அது அறிவு. ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்றாரா இல்லையா? பகுத்தறிவுன்னு இதுக்கு என்ன ஸ்பெஷல்? அறிவுனாலே பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தான். ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. சமூக நீதிக்காக வாரேன். அண்ணன் தியாகம் இருக்கும்போது தான் இதை சொல்லணும். நானா என்ன கொடுத்துள்ள நீ? 44 ஆதி தமிழர்கள் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் கோபாலசாமி நாயுடு என்ற ஒரு நிலச்சுவாந்தாரால். உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக அரசு பத்தி பேசுறீங்க. நீங்க யார் சார்? நான் பேசுறது இது பேசாதீங்க சொல்லக்கூடாது. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போங்க சார் போங்க. இல்ல மறுபடியும் யாரா? போங்க. நீங்க யாருங்க? ஹலோ ஹலோ இங்க வரியா? நானு ரவுடியா? அண்ணா முதலமைச்சரா இருக்கும் பொழுது இந்த 44 பேர் இறந்து போனாங்களே, அவங்க தரப்பு ஆளுகளை தான் ஜெயில போட்டாங்க முதல்ல. இந்த சிச்சுவேஷன்லயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா டிஃபரண்ட். ஏதாவது வளையாவது கேளு சம்திங் டிஃபரண்ட். சாப்பிடுறதும் எல்லாரும் மாதிரி யூசுவலா வாயில தானா இல்ல அதுவும் டிஃபரெண்டா? கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் கட்சியும் இதை பெரிய லெவல்ல எடுத்ததுக்கு அப்புறமா அந்த படுகொலைக்கு சாதகமா இருந்த கோபாலசாமி நாயுடுவை அப்பதான் முதல்ல அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நாரப்பல. அப்ப பெரியார் அவருடைய நண்பர், பெரியாரும் அவரும் பெரிய நண்பர்கள். பெரியார் ஒரு வருஷம் வாய் திறக்கல. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? அதுக்கப்புறமா ஒரு திருமண விழாவில் போகும்போது சொல்றார், இந்த மாதிரி கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் கூலி வேணும்னா அவன் முதலாளியை கேட்கணும். கண்டவனை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணும். யார் அந்த கண்டவனை? கம்யூனிஸ்ட் சொல்றாரு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அவருக்கு நட்பு என்பதோ அல்லது அவர் நாயுடுங்கிறதுக்காக இவர் கண்டிக்க தவறினார் என்பதோ முற்றிலும் பொய், தவறான தகவல். இந்த ஆக்ட் கொடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் சொன்னது பொய் அப்படின்னு. அவருடைய வீட்டு திருமணத்துக்கு பெரியார் போயிருக்கிறார். 2 தடவை அவர் வீட்டுல உணவு அருந்தி இருக்கிறார். ஆட மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப் பயல ஈத்திர பயல. இது பல தகவல்கள் இருக்குது. அண்ணனே வேற ஒரு மீட்டிங்ல சொல்லி நான் அதை கேட்டிருக்கிறேன். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அந்த கீழ்வன்படி விஷயத்தை அண்ணன் நீங்களே பேசி நான் அதை கேட்டிருக்கிறேன். நீங்க இப்ப ஏன் மாத்தி சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல தண்ணி கிணி போட்டுருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? அடுத்தது பெண் விடுதலை. பெண் விடுதலைக்கு அவர் என்ன தெரியுமா தீர்வு சொல்றாரு? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கேன். ஆணும் பெண்ணும் ஒழுங்கா சரிசமாக சமானமா இருக்கணும்னா பெண் வந்து கர்ப்பப்பையை நீக்கி விடணும். இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. கர்ப்பப்பையை நீக்கி விடணும். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. குழந்தை